பரம இளவட்ட கல்ல தூக்குறாரு, இளமதி மனசுல இடம் பிடிக்கிறாரு. எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுல்ல? ஓகே. ஆ, அப்போ நீங்க தூக்கலையா? நான் தூக்குறதா? நான் தான் ஏற்கனவே இந்த மாதிரி கல்ல தூக்கிட்டேனே. ஆ, நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இப்ப எதுக்கு அதெல்லாம் தூக்கிக்கிட்டு? ஆனா இந்த கல்ல தூக்குற விளையாட்டு பரமனுக்கும் இளமதிக்கும் 2 பேருக்குள்ள ஏதாவது ஒண்ணு மாறும். எப்படி? ம், ஆ? ஆ, வாங்க. சீக்கிரம் சீக்கிரமா. ஆமாப்ல ஆமாப்ல அப்படிதான் தூக்கு மாப்ள அப்படிதான் வா 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 வா. ஏய், மாப்ள தூக்குடா தூக்கு 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 ஆ, பாரு என் மாப்ள எப்படி ஒற்றை தூக்குல தூக்கி போட போறாரு பாரு அப்படிதான் அப்படிதான் மாப்ள தூக்கு 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 விட்டுறாத 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 ஏய் 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 தாடா நீங்க உனக்கெல்லாம் போய் என் தங்கச்சி வாடா, தூக்க முடியல போய். போடா டேய் அடுத்து போடா. யாரு? வா வாப்பா வாப்பா வா 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 வா. அப்படிதான் அப்படிதான் தூக்கு 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 தூக்கியா தூக்கியா தூக்கியா. நீ ஏன் தூக்குறியான்னு பாப்போம் ஏய் ஏய், என்னடா ஆ, தூக்கு தூக்கு தூக்கு. அவ்வளவுதான். தூக்குடா தூக்குங்க. ஏய் தூக்கு தூக்கு ஆ, தூக்கு அப்படிதான் அப்படிதான் தூக்கு. விட்டுறாத விட்டுறாத ஆ, விட்டுறாத ஆ, ஆ. ஐயையோ. ஏடா உனக்கெல்லாம் கல்யாணம் ஆன மாதிரிதாயா மூணு பசங்க இப்படி இருக்காங்களே. ஏய் புது வாப்பா மாப்பிள்ளை வாப்பா வாப்பா. ஏன் தூக்கியா ஆ, இவ்வளவுக்கு அப்புறம் கல்யாணத்தை தூக்கு, வச்சுக்க. தூக்கு. தூக்கு தூக்கு அப்படிதான் அவ்வளவுதான். ஆ. அவ்வளவுதான், அவ்வளவுதான். ஒண்ணு உனக்கு ஆ, தான் ஆ, பொண்ணு ஆ, உனக்கு ஆ, தான். ஐயையோ. ஏய், சின்ன வயசு பசங்கன்னு பேருதான். ஒரு ஆளால கூட இளவட்ட கல்ல தூக்க முடியல. நாங்கெல்லாம் வயசானவங்க தான். ஆனா அந்த காலத்துல திருவிழாக்கள்ல எத்தனை இளவட்ட கல்ல தூக்கி எரிஞ்சிருக்கேன் தெரியுமா? இது சும்மா இல்ல, கல்யாண கல்லுன்னு சொல்லுவாங்க. இத தூக்கி நம்மோட சத்த நிரூபிச்சாதான் பொண்ணைய கட்டி கொடுப்பாங்க. அப்பேற்பட்ட கல்ல உங்களால அசைக்க கூட முடியலன்னா அதுக்கு காரணம் கண்டதையும் சாப்பிடுற உங்க கலாச்சாரம் தான். இந்த கலாச்சாரத்தால தான் நீங்க கெட்டு சீரழியறீங்க. இதே எங்களை மாதிரி ராகி கம்புன்னு சாப்பிட்டு இருந்தா இத தூக்கி போட்டு விளையாடி இருக்க மாட்டீங்க. ஆ. ப்ரோ, நம்ம 2 பேரும் தூக்கிடலாமா? அது தூக்குறதா? நீங்க எதுவும் வேடிக்கை பார்க்க கூப்பிட்டீங்கன்னு பார்த்தா கல்ல தூக்கலாமான்னு கேக்குறீங்க. என்னாலாம் முடியாதுப்பா. அது பயங்கர வெயிட்டா இருக்கும் போல தெரியுதுங்க. பாத்தீங்கல்ல, இவங்க எல்லாம் நாக்கு தள்ளி போய் நிக்கிறாங்க. நாமளும் போய் கேவலப்படணுமா? அதெல்லாம் வேணாம். சரிங்க பரமா, நீங்க வர முடியல என்ன? நான் கண்டிப்பா தூக்க போறேன். ஐ, சூப்பருங்க, சூப்பர். கண்டிப்பா அந்த இளவட்ட கல்ல நீங்க தூக்கிடுவீங்க. போங்க போங்க, இளவட்ட கல்ல தூக்குங்க. தங்கச்சி பாவமா அன்பு சாரு, அது ரொம்ப வெயிட்டா இருக்கும்மா. நீ வேற ஏன் அவரை ஏத்தி விடுற? ஹலோ, உங்களால முடியலன்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? என் கண்மணி ஆசைப்பட்டு கேட்டதுக்கு அப்புறம் அவ சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணும்னு செய்வேன். ஏன் இந்த உலகத்தையே தூக்க சொன்னாலும் நான் தூக்குவேன். பாசு, முதல்ல இந்த இளவட்ட கல்ல தூக்குங்க, அப்புறமா இந்த உலகத்தை தூக்கலாம். எனக்கு என்னமோ அது ரொம்ப ரிஸ்க்னு தோணுது. உங்க பட்டணத்து படிப்பெல்லாம் இங்க உதவாது, பாத்துக்கோங்க. என்ன ப்ரோ? என்னங்க, ஆ. போயிட்டு வாங்க. ஹேய், ஐயோ. ஆ, ஆ, ம். ஆ, ஆ, தூக்கு, 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 தூக்கு. தூக்கியா? ஆ. அண்ணே, அண்ணே, தூக்குங்க, அப்படிதான் அப்படிதான். உங்களால முடியும். அப்படிதான். ஆ, 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 ஆ. ம். தூக்கு, தூக்கு. ஆ. இந்தா, தூக்கு, 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 தூக்கு. அண்ணே, இதோ பாரு. அப்படிதான் தூக்கு, தூக்கு. தூக்குங்க, தூக்குங்க. சூப்பர்ண்ணே, தூக்குங்கண்ணே. எனக்கு என்னமோ டவுட்டா தான் இருக்கு. உன் வாய் மேலயே ஒண்ணு போடுவேன். வாய் மூடு. சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்ட. தங்கச்சிமா, என்ன? பாத்தியா சண்டை கோழி என்ன அடிப்பலாமே. ஏய், எங்க அண்ணன் மேல கையெல்லாம் வச்சுனா அவ்வளவுதான், பாத்துக்கோ. பொடி. தூக்குங்க, தூக்குங்க, தூக்குங்க. அப்படிதான் 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 தூக்குங்க. அண்ணே, தூக்குங்க, தூக்குங்க. தூக்குங்க. ஐயோ, அண்ணே, சூப்பர். தூக்குங்க, தூக்குங்க. அவ்வளவுதான். உன்னால முடியும். என்னப்பா ஏங்க, தூக்குங்கண்ணே. எங்கிட்ட இருந்து தூக்குறது? இதுக்கு மேல அந்த கல்லு ஏறணுமே. ஏங்க, என்ன பண்றீங்க? ஏங்க, என்ன ஆச்சு? முடியல, அப்படி புடிச்சுக்கிச்சு, மூச்சு புடிச்சுக்கிச்சு நினைக்கிறேன். ஐயோ, ஐயோ. தம்பி, இதுக்குதான்ப்பா சொல்லலாம். இப்படி எல்லாம் தூக்க கூடாதுப்பா. இளவட்ட கொல்ல தூக்க ஒரு முறை இருக்கு. உக்காந்து தம் கட்டி கல்ல தூக்கி
நாமளும் கல்லோட சேர்ந்து எந்திரிக்கணும். அத விட்டுட்டு இப்படி பண்ணிட்டியாப்பா. என்ன பண்றாரு குனிஞ்சுக்கிட்டு? பாஸ், நான் தான் சொன்னேன்ல, என் பேச்ச கேட்காம இப்ப இப்படி தாத்தா மாதிரி கூன் போட்டு நடக்க வேண்டியதா போச்சுல்ல. என்ன ப்ரோ சொல்லி காமிக்கிற நேரமா இது? நான் இதை ஏற்கனவே தூக்கியிருக்கேன் ப்ரோ. அந்த கான்பிடென்ட்ல தான் நான் தூக்குனேன். ஆனா இன்னைக்கு என்னன்னு தெரியல, பேக்ல கொஞ்சம் லாக் ஆயிடுச்சு. சுஷு. என்னால நிமிர கூட முடியல ப்ரோ. ஏதாச்சும் பண்ணி கொஞ்சம் நிமித்தி விடுங்க ப்ரோ. ம், ம். ஊருக்காரங்க எல்லாம் மொத்தமா சிரிக்கிறாங்க. ஏங்க சாரிங்க, நானும் சேர்ந்து உங்களை தூண்டி விட்டுட்டேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. பரமா, பேசாம இவரை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாமா? ஆ, இப்படியே கூட்டிட்டு போனோம்னா ஆம்புலன்ஸா தான் வர வைக்கணும். ஏங்க வேற வழியே இல்ல. தங்கச்சி, நான் பாத்துக்கிறேம்மா. ஆ. இங்க வாயேன். வாமா. வா, வா. இருங்க. என்னண்ணே? ஆ. ஆ. ஓ. ம். ஆ, ஏங்க, நான் போய் உள்ளூர் வைத்தியரை கூட்டிட்டு பாத்து வரேன். ஜாக்கிரதையா போ. ஏமா இளமதி, நீயும் கொஞ்சம் கூட போமா ப்ளீஸ்மா. சரிங்க அண்ணே. ம், ம், ம். போ, போ, போ. ம். ஐயோ, என்னது? கண்மணி கீழே விழுந்துருச்சா? என்னது? என்னாச்சு? பாசு, கண்மணி கீழே விழுந்து அடிபட்டுச்சான் பாசு. கண்மணியா? ஆமாங்க, அதுதானங்க சொல்றேன். வாங்க. கண்மணி கீழே விழுந்துட்டாளா? ஏய் கண்மணி, என்னப்பா நிமிட்டாப்ல? பரவாயில்லையா? கண்மணி, பாசு, 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 பாசு. நில்லுங்க, நில்லுங்க. கண்மணிக்கு ஒண்ணும் ஆவல, நல்லாதான் இருக்கா. பாருங்க. கூப்பிடுறாங்க, நம்ம போலாமா? போலாம். வாங்க. இப்ப ஓகேவா? என்னப்பா வந்துட்டாங்க? இருந்தது இப்ப சரியாயிடுச்சு போல இருக்கு. ஆ. சூப்பர் தம்பி. ஐத்தியர் வராம ஆஸ்பத்திரிக்கு போகாம சுலபமா சுலுக்கு எடுத்துட்டீங்களே, எப்படிப்பா அது? பரமா, பெரிய ஹெல்ப் பண்ணீங்க நீங்க. எப்படி? அதெல்லாம் மேஜிக். ஆனா அண்ணே, எனக்கு ஏதாவது ஒண்ணுனா அவர் இடுப்பு வலி சரியாகும்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? என்னம்மா, உனக்கா நெருப்புலயோ விழுந்தவர் இவரு. உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவரோட இடுப்பு நிமிந்துரும்னு தோணுச்சு, அதான் செக் பண்ணி பார்த்தேன். அடிமை பெண் எம்ஜிஆர் மாதிரி இருந்தவரு இப்ப நாடோடி மன்னன் எம்ஜிஆர் மாதிரி நிமிந்து நின்னுட்டாரு. பரமா, நீங்க வேணா ஒரு தடவை அந்த கல்லை தூக்கி பாருங்க. ஏங்க, நீங்க பட்ட துன்பத்தை நானும் படணுமா? அதெல்லாம் என்னால முடியாது. இளமதி, நீ என்ன பண்ணுவே தெரியாதுமா. பரம இளவட்ட கல்லை தூக்கணும். அப்பதான் பரம மனசுல இருக்கிற எல்லா ஆசையும் நடக்கும். பரமா, அன்பு அண்ணன் தான் அவ்வளவு ஆசைப்படுறாருல, தூக்கு பரமா. சண்டைக்கோழி, நான் விளையாடுறியா? அதெல்லாம் முடியாது. இங்க பாரு பரமா, நீ நிஜமாவே எனக்கு ஃப்ரெண்டு தானே? ஃப்ரெண்டு தான். அதுக்காக இந்த இளவட்ட கல்லெல்லாம் என்னால தூக்க முடியாது. ரெண்டா? ஃப்ரெண்டு. வேணா 4 பேர் அடிக்கணும்னா சொல்லு, அடிக்கிறேன். இதெல்லாம் என்னால முடியவே முடியாது. ஆமா, முடியாதா? முடியாது. அம்மாடி உன் அழகு செமதோடு, உன்னை கண்ணா விரண்டு ஓடுறேன், ஒரு வார்த்தை சொல்லு உயிர் தார. ஏய், என்னப்பா கீழே வச்சுட்ட? தம்பினால முடியல போல இருக்க. ஏன்பா கல்லு மேலே அப்படியே படுத்துக்கிட்டாரு? அதான் முதலாளி நானும் பாக்குறேன். எழுப்புங்கப்பா. தூங்கிட்டீங்களா? தம்பி ஊருக்கு போய் வேணா தம்பி. தூக்கு தம்பி, தூக்கு தூக்கு. ஒரு நிமிஷம் இருக்கு கண்மணி, இத வந்துடுறேன். என்ன ப்ரோ, அஹ், தூங்கிட்டீங்க? அட தூக்குங்க ப்ரோ. இங்க பாருங்க, இளமதிய பாருங்க. இளமதி மட்டும் நல்லா பாருங்க. அந்த இளமதி உங்களுக்கு தான் கிடைக்கணும்னு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்குங்க. அப்படி மட்டும் வேண்டுனா
அந்த கடவுளே உங்களை இந்த கல்ல தூக்க வைப்பாரு. நீங்க இந்த கல்ல தூக்கி முதுகுக்கு பின்னாடி போட்டீங்கன்னா இளமதியை உங்களுக்கு தானே அந்த ஐயனாரே வரம் கொடுத்த மாதிரி. நான் சொல்றது உண்மைதான். பாசு நிஜமா தான் சொல்றீங்களா? எதுவும் என்ன சுத்தி கித்தி விடலையே. இதெல்லாம் விளையாடாதீங்க பாசு. என்ன ப்ரோ, நான் போய் விளையாடுவேனா? தூக்குங்க, இளமதி நிச்சயம் உங்களுக்கு கிடைப்பா. தூக்குங்க, சரிங்களா? ஆல் தி பெஸ்ட். தூக்குங்க. பரமா தூக்கு. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற எபிசோட் ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடுன்னே சொல்லலாம். ஒரு பக்கம் வளைகாப்பு விசேஷம், சந்தோஷம், ஆசீர்வாதம்னு வீடு களை கட்டுது. ஆனா இன்னொரு பக்கம் மனதை உலுக்கும் ஒரு மர்மமான கனவு. தமிழ் செல்வி வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்கப் போகுது? சேதுபதிக்கும் தமிழ் செல்விக்கும் காத்திருக்கும் அந்த அதிர்ச்சி என்ன? வாங்க விரிவாக பார்க்கலாம். விவரிப்பு. எபிசோட் தொடங்கும் போதே தமிழ் செல்வி அழகான பட்டுப்புடவையில் கைகள் நிறைய வளையல்களோடு தேவதை போல அமர்ந்திருக்கிறாள். சேதுபதியின் முகத்தில் அப்படியொரு பெருமை. முக்கிய அம்சங்கள். பெரியவர்கள் ஒவ்வொருவராக வந்து தமிழ் செல்விக்கு சந்தனம் பூசி வளையல் அணிவித்து ஆசீர்வதிக்கிறார்கள். குடும்பமே ஒன்று கூடி நீண்ட நாட்களுக்குப் பிறகு ஒரு பெரிய விசேஷத்தை கொண்டாடுவதை பார்க்கும்போது நமக்கே ஒரு நிம்மதி கிடைக்கிறது. உணர்ச்சிகள். அவளுடைய கைகள் நடுங்குகின்றன. வசந்தியை தேடி செல்கிறாள். இங்கேதான் கதையின் திருப்புமுனை ஆரம்பமாகிறது. கனவின் விபரம். ரிவ்யூவர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். கனவில் ஏதோ ஒரு ஆபத்து தங்களை சூழ்வது போலவும் ஒரு கருப்பு நிழல் தமிழ் செல்வியின் குழந்தையை நோக்கி வருவது போலவும் அவள் விவரிக்கிறாள். குறிப்பாக அந்த கனவில் தெரிந்த ஒரு முகம் அல்லது ஒரு அடையாளம் வசந்தியை அதிர்ச்சியடைய வைக்கிறது.